ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முக்கிய அடையாள ஆவணமான ஆதார் அட்டையில ஒரு பெரிய மாற்றம் வர இருக்கு. UIDAI யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வர டிசம்பர் மாசத்துல ஆதார் அட்டை தொடர்பான புது விதியை கொண்டு வருது. அந்த புது மாற்றம் நம்ம ஆதார் அட்டையோடைய தோற்றத்தையே மாற்றவும் போகுது. அப்படி என்ன புது மாற்றம் வரப்போகுது அப்படின்னு விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆதார் அட்டையில என்னென்ன தகவல்கள் இருக்கும்? முழு பெயர், பிறந்த தேதி, பாலினம், முழு முகவரி, 12 இலக்க ஆதார் எண், QR கோட், புகைப்படம், இந்த தகவல்கள் எல்லாமே அச்சிடப்பட்ட அட்டையில இடம்பெறதை நாம பார்க்கிறோம். இப்ப டிசம்பர் மாசம் முதல் நம்ம ஆதார் அட்டையில இந்த விவரங்கள்லாம் அச்சிடப்படாது. வெறும் ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்க போகுது. ஒன்று நம்மளோட புகைப்படம், இன்னொன்று பெரிய QR கோட். இப்போ புதுசாக வரக்கூடிய அச்சிடப்பட இருக்கக்கூடிய ஆதார் அட்டைகள் எல்லாமே இந்த 2 தகவல்கள் மட்டும்தான் இருக்க போகுது. நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள்லாம் பிரிண்டட் டீட்டெயில்ஸாக, அதாவது அச்சிடப்பட்ட தகவல்களாக அதில் இடம் பெறாது. சரி, இப்போ இந்த மாற்றம் செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ஆதார் அட்டையில் நம்மளை பற்றின தகவல்கள் வெளிப்படையாக அச்சிடப்பட்ட அட்டையில் இருக்கிறதுனால 2 பெரிய பிரச்சனைகள் வர்றதா சொல்லப்படுது. ஒன்று, நம்மளுடைய தகவல்கள் ரொம்ப சுலபமாக திருடப்படலாம். யாராவது உங்களுடைய ஆதார் காப்பியை எடுத்தால் மட்டும் போதும், உங்களுடைய பிறந்த தேதி, முகவரி, ஆதார் எண் இப்படி எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்து, போலி ஆதார் அட்டை உருவாக்குறதும் ரொம்ப எளிதான காரியமாக இருக்குது. ஆதாரில் அச்சிடப்பட்ட தகவல்களை யார் வேணும்னாலும் காப்பி செய்யலாம், எடிட் செய்யலாம், பிரிண்ட்டும் செய்ய முடியும். இதை உணர்ந்த UIDAI ஆதாரை இன்னும் பாதுகாப்பானதாகவும் தனி உரிமையை அதிகரிக்கவும் இந்த புது மாற்றத்தை கொண்டு வர இருக்குது. சரி, இப்போ இதுக்கு மேலே ஆதார் அட்டையை நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பார்க்க முடியாது. QR கோடை ஸ்கேன் செஞ்சால் மட்டும்தான் தகவல்களை அணுக முடியும். அதுவும் சிறப்பு அனுமதி, அதாவது ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். குறிப்பாக QR கோடில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே என்கிரிப்டடாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால அதை ஃபோட்டோஷாப்லாம் செஞ்சு போலி ஆதார் அட்டையெல்லாம் உருவாக்குறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. சரி, இப்போ எப்படி தனிநபர் அடையாளத்தை சரிபார்க்க முடியும்? எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், உங்களை அடையாளம் காண வேண்டிய எந்த இடத்துலையும், அதாவது ஹோட்டல் செக்இன்ல இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முக்கியமான தகவல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதார் தேவைப்படுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கிற QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணணும். அந்த QRக்குள்ளே தான் உங்கள் பெயரில் ஆரம்பித்து முகவரி வரைக்கும் எல்லா தகவல்களும் இருக்கும்.